எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் சுவாசிக்கிற மாதிரி புத்தகத்தை வாசிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த போட்டி உலகத்தில் இருக்க முடியும். இது இப்போ சொல்ல போகிறது ஒரு சின்ன விஷயம். ஒரு சின்ன 1 மார்க் தான். நாம் நிறைய ஆக்ட்லாம் படிப்போம். 10வது 12வது 11வது இதில் இருக்கிற ஆக்ட்லாம் படிச்சுட்டு போவோம். ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு போகும்போது சில டைம் சடனாக பேசிக்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயத்தை பேசிக்காக தெரிஞ்சுக்குவோம். அதாவது தேசிய பறவை அப்படி என்னென்னா மயில்னு நமக்கு தெரியும். அப்போது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. ஸோ இதை எப்படி கேட்பாங்கன்னா, மயில்களுக்கான சரணாலயம் எங்கே உள்ளதுன்னு கேட்டால் விராலிமலைன்னு போட்டுடலாம். ஆனால் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த தேசிய பறவையான மயில்களுக்கான சரணாலயம் உள்ள விராலிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ மயில் சரணாலயம்னு சொன்னோடனே நம்ம விராலிமலைன்னு தேடுவோம், அங்கே அது இருக்காது. எந்த மாவட்டம்னு கேட்கும்போது நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ அப்போ புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்ட ஒரு கொஷின் தான், மயில்களுக்கு போர்வை தந்தவர் அப்படின்னா, மயிலுக்கு போர்வை போர்த்தியவர் யார் அப்படின்னா பேகன். அவர் தான் மயிலுக்கு போர்வை போர்த்தியவர். இப்போ ஒரு 2 1 மார்க் பற்றி பார்க்கலாம். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என்று பாரதியார் கங்கை நதி புகழ்ந்து பாடியிருப்பார். அப்போது நம்மளோட தேசிய நதி அப்படி எதுன்னு கேட்டால் கங்கை. இப்போ கங்கை ஆற்றின் நீளம் என்னென்னு கேட்டால் 25 கிலோமீட்டர், 2525. ஸோ நம்ம இப்படி இதை ஞாபகம் வைக்கிறத விட 25 ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். பிரம்மபுத்திராவோட நீளம் என்னென்னு பாருங்கன்னா 38 கிலோமீட்டர். ஆனால் 38 கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா இருந்தாலும் அது இந்தியாவில் ஓடக்கூடிய பகுதி மிகவும் குறைவு. அதனால தான் 25 கிலோமீட்டர் இருக்கிற கங்கை ஆறு இந்தியாவின் நீளமான நதியாக கருதப்படுகிறது. ஓகேவா? இப்போது இதில் ஒரு 2 கொஷின் பார்த்துருக்கணும், 3 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போது கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் இந்த பாட்டு பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார் சொல்லிடுவோம். கங்கை நதியின் நீளம் 25, பிரம்மபுத்திராவின் நீளம் 38. இது ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். உலகத்திலேயே கூடு கட்டி முட்டையிட்டு அது இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கருநாகம், கிங் கோப்ரா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ஒரு 1 மார்க் கொஷின். இப்போ நம்ம பேசிக்காக சில 1 மார்க்லாம் பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய சின்னங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமு, டிஎன்பிசிலே கூட அந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம பெரிய கொஷின்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நம்ம அப்படியே அசால்ட்டாக அடிச்சிடலாம், அதெல்லாம் நமக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு போவோம். அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது தான் இதுவா அதுவா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எதையுமே நம்ம கிளியராக படிச்சிடணும். ஒரு சின்ன விஷயம் கூட நினைக்கக்கூடாது. ஸோ அது கூட கேட்டுடலாம். இப்போ பார்க்கலாம், தேசிய சின்னங்கள் பற்றி பார்க்கலாம். ஆலமரம் தேசிய மரமா? மரம். பூ தாமரை, தேசிய மலர். தேசிய பழம் மாம்பழம். இந்த 3மே மரம், மரத்துலேருந்து வர்ற பூ, பூவிலேருந்து வர்ற கனி. இது 3மே 1950 தான், ஞாபகம் வச்சுங்க. மரம், பூ, கனி இது 3மே 1950. அதுக்கப்புறம் மயில் 1963, புலி 1973. ஸோ இது 2 நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். 1963 அதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சா 1973 புலி. ஸோ இப்படி தான் ஞாபகம் வைக்கணும். எல்லா டேர்மையும் ஒரே இதில் ஞாபகம் வைக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். சில இதை பிரித்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அடுத்தது எதுலேயுமே நம்ம ஒரு அனுமதி கிடைச்சா தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். சரிங்களா? இப்போது கங்கை ஆறு 2008 தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது. அதில் அனுமதி கிடைத்த பிறகு தான் ஆற்று ஓங்கிலும் யானையும் அதில் போய் குளிக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட் வச்சுக்கலாம். சரியா? அப்போது அதுதான் முன்னாடி வரும். கங்கை ஆறு வளைந்து போகும். அதனால் 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 8 வளைச்சி போடுறோம்ல. ஸோ அதனால் 8 நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2008. அதுக்கு அப்புறம் தான் 2010 ஆற்று ஓங்கிலும் யானையும் நம்ம
தேசிய சின்னங்களாக அறிவித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரி. ஸோ சில விஷயம்லாம் பார்த்து நமக்கு சிரிப்பு வரலாம். என்ன இப்படியெல்லாம் ஷார்ட்கட் வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அறிவாளி, எல்லாருமே முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நமக்கு எப்படி ஞாபகம் வச்சா மறக்காமல் இருக்குமோ, ஸோ நம்ம அதை தான் செய்யணும். மரம், பூ, கனி இது 3மே 1950. 1963 நாம் மயில் ஞாபகம் வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக 73 நம்ம புலி அப்படின்ட்டு போயிடுவோம். வளைஞ்சி வளைஞ்சி போகிறதால 6 நம்ம 2008 ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் போய் குளிக்க போகுது அப்படின்றதால ஆற்று ஓங்கிலும் யானையும் அதுக்கப்புறம் தான் குளிக்க போகுது. அதனால் 2010 நம்ம அதுக்கு அடுத்த வருஷம், ஸோ 2008 அதுக்கு ஒரு வருஷம் கழிச்சு 2010 ஸோ அப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் 2010. அதுக்கப்புறம் லாக்டோபேசிலஸ் இது 2012.